அன்று ஒரு மாலை நேரம் கடலின் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது. காற்று பலமாகவும் அலைகள் வேகமாகவும் கரையை நோக்கி வீசியது. அலைகளுடன் சேர்ந்து நட்சத்திர மீன்களும் கரை ஒதுங்கின. சற்று நேரம் கழித்து புயல் நின்றது. கடற்கரை முழுக்க நட்சத்திர மீன்களால் நிறைந்திருந்தன. அவை சூரியனின் தாக்கத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வழியே வந்த சிறுமி ஒருவள் அதை பார்த்து ஒவ்வொரு நட்சத்திர மீனாக கடலில் தூக்கி வீசினால் அச்செயலை கண்ட அவ்வழியாக வந்த ஒரு முதியவர், கடல் கரை நிறைய 1000த்திற்கும் மேற்பட்ட நட்சத்திர மீன்கள் நிரம்பியுள்ளன. எப்படி நீ ஒன்றொன்றாக தூக்கி வீசி எப்படி உன்னால் அனைத்தையும் காப்பாற்ற முடியும் என்று கேலி செய்தார். அதற்கு அந்த சிறுமி, என்னால் அனைத்தையும் காப்பாற்ற முடியுமா என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு கீழிருந்து ஒரு நட்சத்திர மீனை எடுத்து, என்னால் இந்த நட்சத்திர மீனை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டு ஆடுதடுத்து நட்சத்திர மீன்களை தூக்கி கடலில் வீசிக்கொண்டிருந்தாள். அதை பார்த்த மற்ற சிறுவர்களும் ஆவலுடன் சேர்ந்து அனைத்து நட்சத்திர மீன்களையும் கடலில் வீசத் தொடங்கினர். சிறிது நேரம் கழித்து அனைத்து சிறுவர்களும் சேர்ந்து அனைத்து நட்சத்திர மீன்களையும் கடலில் சேர்த்தனர். கதை சொல்லும் நீதி: நீ செய்யும் ஒவ்வொரு உதவியும் எவ்வளவு பெரிது என்று கவலைப்பட வேண்டியது இல்லை. சிறிதனாலும் அது மற்றவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முதலில் நீ தொடங்க வேண்டும். உன் வேலையில் நேர்மையும் விடாமுயற்சியும் இருந்தால் மற்றவர்கள் அதை கவனித்து உனக்கு உதவ வருவார்கள். Enjoying the story? Subscribe to Mangama Stories for more. Ring the notification bell so you never miss an upload. Your likes and comments on our videos help us create more great content.